ஸோ கார்பன் ஃபைபர் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ரீசன் எதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கார்பன் ஃபைபர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர் இன் த வேர்ல்ட், லைட்டஸ்ட் ஃபைபர் இன் த வேர்ல்ட், விச் ஹெல்ப்ஸ் யூ டு ரெடியூஸ் ட்ராக் ஃபோர்ஸ். அதை ஏரோடைனமிக்ஸில் உங்களுக்கு ட்ராக் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஆக்சிலரேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ பீஸ் ஆட் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், ஹீட் ரெசிஸ்டண்ட்டும் இந்த கார்பன் ஃபைபரில் இருக்குது. ஸோ கார்பன் ஃபைபரை கொளுத்துறீங்கன்னா கார்பன் ஃபைபர் எரியாது, அதுக்கு மேலே இருக்க இப்பாக்சி கோட்டிங் தான் எரியும். இப்பாக்சி கோட்டிங்கில் 600 டிகிரி உள்ள இப்பாக்சி கோட்டிங்லாம் இருக்குது. அது வந்து 600 டிகிரி ரீச் ஆனால் தான் அது வந்து ஃப்ளேம் ஆகும். வேறு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயோ இல்லாட்டி ஃபார்மா காஸ்ட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்பன் ஃபைபர் என்றைக்குமே எரியாது, அதுக்கு மேலே இருக்கிற இப்பாக்சி கோட்டிங் தான் எரியும். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கார்பன் ஃபைபர் உடையாது. அஃப்கோர்ஸ் கார்பன் ஃபைபர் உடையும், பட் சாதாரண இம்பேக்ட் இல்லை, ஒரு ஹெவி ஹியூஜ் ஜிஃபோர்ஸ் கொண்டு ஒரு இம்பேக்டில் தான் அது உடையும். நார்மலோட இம்பேக்டில் அப்படியே அது ஃப்ளெக்சிபிள் ஆகி அது ரிட்டர்ன் ஸ்டேஜுக்கு வரும். அதை இம்பேக்ட் அப்சர்வ் பண்ணி அது டிவைட் பண்ணி திருப்பி பவுன்ஸ் பேக் டு தி ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு வரும். அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆன் கார்பன் ஃபைபர். இந்த மாதிரி மோர் ஆட்டோமேட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்காக ஃபாலோ GRX இந்தியா. நான் தான் உங்கள் கோஸ்டி சைனிங் ஆஃப். அடுத்தடுத்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி 1 by 1 ஸ்டெப்பாக சொல்கிறேன். Until then, this is your Ghosty signing off. Bye bye.